எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த விக்னேஷின் வணக்கங்கள். இது உங்களுக்கு பிடித்தமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்னைக்கு நம்ம பவர் பிஐ பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம். ஸோ எல்லாரும் வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு எண்ட் டு எண்ட் ரிப்போர்ட் பவர் பிஐல எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு நான் டேட்டா data.gov.in அது ஒரு ஃபினான்ஷியல் டேட்டா, ஏர் இந்தியாவோட ஃபினான்ஷியல் டேட்டா ஃப்ரம் 2012லேருந்து 2017 வரைக்கும் இருக்கும் டேட்டா. அந்த டேட்டாஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அந்த டேட்டாவை நான் அந்த பவர் பிஐ லோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுட்டேன் பவர் பிஐக்குள்ளே. இதுதான் அந்த டேட்டா டேபிள். கோடுன்னு ஒரு காலம் இருக்குது, 1.2 1.3 2 3 இருக்குது. கேட்டகரிங்கிற ஒரு காலம் இருக்குது. ஃபினான்ஷியல் ஐட்டம்னு இன்னொரு காலம் இருக்குது. 2012 to 13, 2013 to 14, 14 to 15, 15 to 16 அண்ட் 16 to 17 இதில் காலம்ஸ் இருக்குது. அதோட ஃபினான்ஷியல் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கலெக்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி டேட்டா இருக்குது. ஒன் பாயிண்ட் டூன்னு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஆப்ரேஷனல் ரெவன்யூன்னு இருக்குது. 1 2 ஆப்ரேட் ரெவன்யூ, அந்த மாதிரி ஒரு 5 ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி ஆப்ரேஷன் ரிசல்ட்ஸ், ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸ் இருக்குது. டோட்டல் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த டேட்டா. இது சின்ன டேட்டா செட், ப்ராசஸ் டேட்டா செட் அண்ட் ரிஃபைன் டேட்டா செட் தான் இது. இதில் ப்ராசஸிங் பண்ண தேவையில்லை. இது நம்ம கொடுத்ததே ஒரு ரிஃபைன் டேட்டா செட் தான். 26 ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. இது ப்ராசஸ் டேட்டா தான். இதில் மேஜராக ப்ராசஸிங் பண்ண தேவையில்லை. எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்ததுனால ப்ராசஸிங் பண்ணது அவசியம் இருக்காது. சரிங்களா? இதே நம்ம ஒரு ரா டேட்டா ஒரு டிபிஐ எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராசஸிங் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேட்டாக்கு ப்ராசஸிங் தேவையில்லை. நான் ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட் ஆஃப் ஏர் இந்தியா ஃப்ரம் 2012 to 13. அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் ஒரு ரிப்போர்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது 12 to 13 மட்டும்தான் அப்போ பண்ணியிருக்கேன். இதில் 2 ஃபில்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபில்டர் ஒன்று கேட்டகரி ஃபில்டர் இருக்குது, ஃபினான்ஷியல் ஐட்டம் அப்படிங்கிற 2 ஃபில்டர்ஸ் வச்சுருக்கேன். 2 கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஒன்று 2012 பை கேட்டகரி, எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகிருக்கு இல்லை கலெக்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி. அண்ட் 12 to 13 பை ஃபினான்ஷியல் ஐட்டம், ஸ்பெண்ட் எவ்வளோ இருக்குது, கலெக்ட் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி. ஃபினான்ஷியல் ஐட்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது ஃபினான்ஷியல் கேட்டகரி, இது ஃபினான்ஷியல் ஐட்டம். ஓகேங்களா? பை கேட்டகரி பை ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ். இது ஃபினான்ஷியல் ஐட்டம் காலம். ஷெட்யூல் சர்வீசஸ், மெயில், அதர்ஸ், நான் ஷெட்யூலிங் சர்வீசஸ், யூசர் சார்ஜஸ், ஸ்டேஷன் எக்ஸ்பென்சஸ், பேசஞ்சர் எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்குது. இது ஃபில்டர். இப்போ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கேட்டகிரியை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹோல் பேஜ் கேட்டகிரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிற கேட்டகிரிக்கு ஃபுல்லாக ரெஸ்பாண்ட் ஆகி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிரும். அந்த கேட்டகிரி தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஃபினான்ஷியல் ஐட்டம் எதுலாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஓரியன்டாக இருக்கோ அது மட்டுமே அங்கே ரெப்ரசென்ட் ஆயிரும். அது மட்டும் தான் அங்கே ஷோ ஆகும், மற்ற எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அந்த மாதிரி தான் ரிமூவ் ஆயிரும், ஹிடன் ஆயிரும் அந்த மாதிரி. சரிங்களா? இது நான் ஒரு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை வச்சது. இது எப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்குங்கிறதுக்காக. ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஏர் இந்தியா ஃப்ரம் 2012 to 13. இப்போ நம்ம இன்னொரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுவோம் ஃப்ரம் 2013 to 14. 12 13 இருக்குது, 13 to 14 நம்ம க்ரியேட் பண்ணுவோம். 12 to 13 இருக்குது, 13 to 14 நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுறதுன்னா நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு பேஜ் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த பேஜ் டெலிட் பண்ணுறேன், இன்னொரு பேஜ் ஆட் பண்ணுறேன், நியூ பேஜ் பேஜ் 2ன்னு கொடுத்துருக்காங்க நேம் ஆல்ரெடி. இந்த பேஜ் 2ல் ஃபஸ்ட் நான் ஒரு பேக்ரவுண்ட் வைக்கிறேன் இதுக்கு. சரிங்களா? பேஜ் 1ல் இருக்கிற மாதிரி நான் பேஜ் 2ல் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன்.
ஃபார்மேட் போயிட்டு பேஜ் பேக்ரவுண்ட், ஆட் இமேஜ், ஏர் இண்டியா இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிஎன்ஜி இமேஜ் ஏர் இண்டியாவோட இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரம் கூகுள். அதை ஓப்பன் பண்ணுறேன். இது ஏன் ஷோ ஆகலை பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி ரேட் வந்து 100 இருக்குது. 50% வைக்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதோட லோகோ தெரியுது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் 50%ல் இருக்குது. சரிங்களா? பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பேஜ் ஒன்றில் இருக்க மாதிரியே பேஜ் 2லையும் ரெப்ரசென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இருக்கு. இப்போ டைட்டில் பார் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ரீஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன் அந்த டெக்ஸ்டைலேருந்து. டைப் பண்ணுற டைமிங் குறைக்கிறத காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ லெஃப்ட் அலைண்டாக இருக்கிறத இப்போ சென்டர் லைனில் மாற்றிட்டு இப்போ 13 to 14 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுங்க அந்த காலம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 13 to 14 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 13 to 14 அந்த ஃபினான்ஷியல் இயருக்காக ரிசல்ட்ஸ் இது. இப்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை மாற்றணும். பேக்ரவுண்டை ஆனில் இருந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தெரியும் அப்படியே. இப்போ டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் மாதிரி ஆயிரும். இப்போது ஒரு கிளஸ்டர்ட் காலம் சார்ட் யூஸ் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணிட்டேன். திருப்பி அதை ரீஷேப் பண்ணிக்கிறேன். கேட்டகிரி பர்பஸ்க்கு கஸ்டம் காலம் சார்ட். ஆக்சிஸ் கேட்டகிரி செலக்ட் பண்ணுறேன். வேல்யூஸ் வந்து 2013 to 14. 12 to 13 ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ 13 to 14 காலம் மட்டும் சூஸ் பண்ணி வேல்யூஸில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த வேல்யூஸும் ப்ளாட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. சைஸ் ரெடியூஸ் பண்ணுறேன். இல்லை இப்போ பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடுவோம் அந்த கிளஸ்டம் காலம் சார்ட்டுக்கு. கிளஸ்டர்ட் காலம் சார்ட்டோடது பேக்ரவுண்ட் மாற்றியாச்சு. டிரான்ஸ்பரண்ட்டாக ஆஃப் பண்ணிட்டோம். டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ டேட்டா கலர்ஸ் போயிட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். லோவஸ்ட் வேல்யூ வந்து எல்லோ கொடுத்துருவோம். ஒரு எல்லோயிஷ் கலர் கொடுத்துருவோம். ஹையஸ்ட் வேல்யூக்கு வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் கொடுத்துருவோம். லோவஸ்ட் வந்து எல்லோனா ஹையஸ்ட் வந்து ரெட்டில் இருக்கும். மிட்ரேஜ் வந்து மிக்சர் ஆஃப் எல்லோ லைட் அப்படின்னு ஒரு இன்க்ரீஸிங்கில் இருக்கும். சரிங்களா? ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ வந்து ரெட் கலரில் இருக்குது. அப்படியே சேஞ்ச் ஆகி வந்து எல்லோ கலர் வரைக்கும் வந்துடும். லீஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப்டர் இன்கம் டேக்ஸ், அதுதான் லீஸ்ட். அது எல்லோ கலரில் இருக்கும். சரிங்களா? இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ் வந்து பிளாக்ல மாற்றிடுவோம். இப்போ ஆப்ரேட்டிங் ரெவன்யூ இருக்குது, ஆனால் கிரேஷ் கலரில் இருக்குது. உங்களுக்கு தெரியல, விசிபிளாக இல்லை. அதனால் பிளாக் கலர் மாற்றிடுறேன். பிளாக் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்குது. கிரே டு பிளாக் சேஞ்ச் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 11 வைக்கிறேன். கொஞ்சம் விசிபிளாக இருக்கிற பர்பஸ்க்காக. எக்ஸஸோ டெக்ஸ்ட் சைஸ் வந்து விசிபிலிட்டி பர்பஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஒய் ஆக்சஸுக்கும் சேம் அதே இது பண்ணுறேன். பிளாக் கலர் சூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்டோட வந்து பிளாக் கலர். டெக்ஸ்ட் சைஸ் வந்து 11 வைக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது டைட்டில் வந்து 13 14 பை கேட்டகரின்னு இருக்கு. சரிங்களா? அதே டைட்டிலே இருக்கக்கூடாது, சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதை இப்போ லெஃப்ட் அலைனில் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடுவோம். சென்டர் அலைன் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். 14 இருந்ததை ஒரு 19 வச்சுப்போம். பார்த்தீங்க, இது 2013 by 14 பை கேட்டகரிக்கு மட்டும். மச் மணி எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கு, இல்லை எவ்வளோ வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி 2013 by 14 பை கேட்டகரி மட்டும். இப்போ இந்த விஷுவலை மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். இந்த கிளஸ்டர்ட் காலம் செட்டை காப்பி பண்ணுறேன். அங்கேயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் மூவ் பண்ணுறேன். கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு
ரீசைஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கேட்டகரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சார்ட்டில் இருந்து கேட்டகரி ரிமூவ் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் ஐட்டம்ங்கிற காலமை ஆட் பண்ணுறேன். 13/14 ஃபினான்ஷியல் ஐட்டம் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபினான்ஷியல் ஐட்டம் தான் காலம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சார்ட்டை ஏரியா சார்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா அலோகேட் ஆயிடுச்சு. ஏன் இப்போ நான் கிளஸ்டர் காலம் சார்ட்லேருந்து போயிட்டு நான் ஒரு ஏ சார்ட் மாறினேன்னா, இப்போ அந்த டாட் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு பார்த்தீங்களா, அந்த கலர் வேரியேஷன் நம்ம கிளஸ்டர் காலம் சார்ட்டில் தான் கொண்டு வர முடியும். இப்போ இதில் நான் ஏரியா சார்ட்டில் போயிட்டு நான் டேட்டா கலர்ஸ் போனேன்னா அந்த ஃபங்க்ஷனுங்கிற வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து கிளஸ்டரில் மட்டும்தான் இருக்கும். சார்ட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு வேல்யூ டேட்டா இதில் இருக்கும். அதே ஏரியா சார்ட்டில் அந்த ஃபங்க்ஷன் டேட்டா கலர்ஸ் இருக்காது. அந்த ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ அந்த டைவர்ஜன் மாதிரி ஒரு எல்லோ டு ரெட்டிஷ் கலர் கொண்டு வர முடியாது. ஸோ அதில் நான் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கிளஸ்டர்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஏரியா சார்ட்டை மாற்றினேன்னா இந்த அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு வேரியேஷன் கிரேடியன்ட் மாதிரி கலர் கொண்டு வரலாம். எல்லோ டு ரெட் கிரேடியன்ட்டில் கொண்டு வந்துடலாம். இப்போ 2 ஃபில்டர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸ்லைசர் எடுத்துகிட்டு ரீசைஸ் பண்ணுறேன் ஸ்லைசரோட டைமென்ஷன்ஸு பண்ணிவிட்டு ஒன்று வந்து கேட்டகரி ஸ்லைசர் சரிங்களா. இப்போது லிஸ்ட்டில் இருக்கிறத ட்ராப் டவுனாக மாற்றுறேன். இப்போ ட்ராப் டவுனாக மாற்றியாச்சு. இப்போ சேம் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேம் 2 கேட்டகரியாக இருக்குது. இப்போ கேட்டகரியை வந்து திருப்பி ரீசைஸ் பண்ணிவிட்டேன் ஸ்லைசஸோட டைமென்ஷன்ஸை. இப்போது அந்த கேட்டகரிக்கு பதிலாக ஃபினான்ஷியலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேட்டகரி ரிமூவ் பண்ணுறேன். சரிங்களா. ஃபினான்ஷியல் ஐட்டம் கேட்டகரி 2 ஸ்லைசஸ் வந்துருச்சு. 2க்குமே டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ வந்து இப்போது அந்த ஸ்லைசஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. பின்னாடி இருக்க வால்பேப்பர் விசிபிளாக ஆரம்பிக்கும். இதுவும் ட்ராப் டவுனில் இருக்குது, லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணோம். சரிங்களா. இப்படி தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஏர் இண்டியா ஃப்ரம் 2013 to 14 கிரியேட் பண்ணேன். சரிங்களா. கேட்டகரி வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இங்கே இல்லை பார்த்தீங்களா. கர்சரில் வச்சா மட்டும் தான் எனக்கு என்ன வேல்யூன்னு தெரியும். கர்சர் வைக்காமலே நீங்கள் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் ஆஃபில் இருக்குது, டர்ன் ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போ டேட்டா லேபிள்ஸ் வந்துருச்சு. டேட்டா லேபிள்ஸ் வந்து ஆன் பண்ணுறேன். உள்ளே வந்துட்டு கலர் பிளாக்கில் வைக்கிறேன். பிளாக் சூஸ் பண்ணிவிட்டு 2க்குமே பிளாக்கில் சூஸ் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணிவிட்டு டேட்டா பாயிண்ட்ஸ் டேட்டா லேபிள்ஸ் ஒவ்வொரு காலமுக்கும் எவ்வளோ டேட்டா லேபிளுங்கிறது கிளியராக தெரியும் நம்மளுக்கு. கர்சரை நான் மேலே வைக்காமலே ஓகே இப்போ 0.54 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுப்பேன். இப்போ ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி அதோட ஃபுல் வேல்யூ வந்து 447K. ஃபினான்ஷியல் ஐட்டம் வந்து அதோட கரஸ்பாண்டிங் கேட்டகரியில் இருக்க என்னென்ன வேல்யூஸ்லாம் ஃபினான்ஷியல் ஐட்டம்லாம் இருக்கோ அதை எல்லாத்தோட ஃபினான்ஷியல் ஐட்டம் தான் இது. டோட்டல் ஆப்ரேஷன், ஃப்ளைட் ஆப்ரேஷன், ஜென்ரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸோ ஒன் நிறையா இருக்குது. இப்போ ஃப்ளைட் ஆப்ரேஷன் மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னா 107K. அது வந்து அப்ளை ஆகுது கேட்டகரியில். ஏன்னா கேட்டகரியோட ஒரு பார்ட்டு தான் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் விஷுவலைசேஷன் ஒரு ரிப்போர்ட் பிஸ்னஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். எப்படி ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம் ஆர் விஷுவலைசேஷன் ஒரு மீனிங்ஃபுல் ஈஸியாக புரிகிற மாதிரி விஷுவலி இம்ப்ரெசிவ் இன்சைட் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறது தான் பார்த்தோம் இன்றைக்கி. நீங்கள் வந்து 2014 to 15, 15 to 16, 16, 17 யூஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் உங்கள் என்ன இஷ்யூ இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இதுதான் பவர் BI டெஸ்க்டாப் பற்றி. இதுதான்
இதுதான் எண்ட் டு எண்ட் ரிப்போர்ட்டிங், டேட்டா ப்ராசஸிங், டேட்டா மாடலிங் எல்லாமே. சார்ட் விஷுவலைசேஷன். திஸ் இஸ் பவர் பிஐ டெஸ்க்டாப் தான். இதுதான் லாஸ்ட். இப்படி தான் பிஸ்னஸ் இன்சைட்ஸ் டேட்டா விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதோட நம்ம பவர் பிஐ லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். ஃப்யூச்சரில் நம்ம புது டெக்னாலஜி இன்னும் படிக்கலாம், கற்றுக்கலாம். இன்னும் புதுசு புதுசாக நிறைய கற்றுக்கலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் நாலேஜ் வளரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ. நன்றி. Hellcat.